வெல்கம் டு ஆர்டி மூவி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து சுந்தரம் மாஸ்டர். இதில் விவாகர்சான்ற ஒரு காமெடி நடிகர் தான் ஹீரோவா லீட் பண்ணியிருக்காப்புல. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து விவாகர்சா அவர் தான் சுந்தரம் மாஸ்டர் இதில் நடிச்சிருப்பாப்புல. அவர் வந்து ஒரு சோசியல் டீச்சராக கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணிக்கிருக்காப்புல. அவருக்கு வந்துட்டு நீ அங்கே உள்ள எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, உன்னை நான் ஒரு கிராமத்துக்கு இங்கிலீஷ் டீச்சர் அனுப்பிச்சி விடுவேன், நீ அவங்களுக்கு போய் இங்கே இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குற மணிக்கு இது பண்ணி அங்கே ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிச்சி எடுத்து என்னன்னு எனக்கு சொல்லு, எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா உனக்கு நான் வந்து ப்ரொமோட் பண்ணி டிஓபியை ப்ரொமோட் பண்ணி விட்றேன் உனைய அப்படின்னு சொல்கிறாப்புல. இவரும் சரி, நம்ம இவ்வளோ காசு போட்டு படிச்சுட்டு காசு கொடுத்து வேலை வாங்கியிருக்கோம், நம்ம டவுரி நிறையா வாங்கணும்னா நம்ம பெரிய போஸ்டிங்கில் இருந்தால் தான் 1 கோடி ரூபா டவுரி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இவர் போகிறாப்புலங்க. இவர் அங்கே போய் அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தாரா, இல்லை அவங்களோட சேர்ந்துருந்தாரா, எம்எல்ஏக்கு விசுவாசமாக இருந்ததை பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்தாரா, இல்லை அந்த மக்களுக்கு விசுவாசமாக இருந்தாரான்றதை சொல்லக்கூடியது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எனக்கு பிடிச்சாங்க கேட்டிங்கன்னா, இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடிலாம் ஒரு டெத்து ஒன்று நடந்திருக்கும். அப்போ அந்த டெத்தில் இறந்தவரை பற்றி இவங்களாம் பேசிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து நான்லாம் இறந்தா என்னை யாராவது பற்றி பேசுவாங்களா அப்படின்னு ஒரு எமோஷனலாக கேட்கும்போது இவங்களாம் அவர் மேலே உள்ள பாண்டிங்கில் அவரை பற்றி சொல்கிறதுல ரொம்ப எமோஷனல் டச்சாகவே இருந்துச்சு. படத்தில் நிறையா சீன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. மியூசிக்கும் படத்துக்கும் கரெக்டாக ஈக்குவலாக போட்டிருந்தனால ஒரு ஃபீல் குட் மூவி அதான் இருந்துச்சு இந்த படம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா படம் முடியுமே நல்ல ஒரு படம் பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தந்தி ஒன்று ஓடிடியில் அந்த படம் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு நல்ல தரமான படத்தில் அவங்க சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.